ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/2/2026க்கான கேரளா நாட்டி சார்ட் கிசானிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இங்கே நமக்கு 4ஆம் தேதியிலேருந்து பி போர்டு நம்பர், சரிங்களா? 4ஆம் தேதியிலேருந்து பி போர்டு நம்பர் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து உள் நம்பர் சி போர்டு மட்டும் பார்த்துக்குங்க, சரிங்களா? 735102, சரிங்களா? ஸோ இதில் இந்த 1க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 10க்கு அப்புறம் 9 தான். 9, 2க்கு அப்புறம் ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 1. இங்கே அதே மாதிரி 7 அப்படிங்கிற நம்பருக்கு 7க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு 6, 3க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 2, 5க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 4, சரிங்களா? அப்போ இந்த 6, 0, 2, 9, 4, 1. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு இங்கே ஏபி நம்பராக நமக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. 0, 6, 92. இப்போ 0, 6ங்கிறத திருப்பி நமக்கு எப்படி அடிக்காங்கன்னு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. 1க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 2 நம்பருக்குமே கம்மி பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த டைரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு 60 திருப்பி ரொட்டேட் பண்ணி நமக்கு 0, 6, 29 திருப்பினா நமக்கு 92. இந்த 41 திருப்பினா நமக்கு 14 அப்படி நம்பரு ஏபி மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 14, சரிங்களா? ஏபி 14, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏபி 14 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? ஏபி 14 அப்படி நம்பர் வரணும் நமக்கு, சரிங்களா? ஏபி 14 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு லாஸ்ட்டாக அடித்த நம்பர் பாருங்கள். இங்கே பிசி மட்டும் டோட்டல் பண்ணி பாருங்கள். பிசி மட்டும் டோட்டல் 73 டோட்டல் பண்ணால் 10, 19 டோட்டல் பண்ணால் 10, 6, 3 டோட்டல் பண்ணால் 9, 2, 7 டோட்டல் பண்ணால் 9. இப்போது நமக்கு டோட்டல் பண்ணால் 8 அப்படிங்கிற மாதிரி வரணும், சரிங்களா? அப்போது டோட்டல் பண்ணால் 8ங்கிற நம்பரு ஒன்று 53, இன்னொன்று 44, நெக்ஸ்ட்டு 17, சரிங்களா? 17, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2, 6. இந்த 4 நம்பர்ஸும் நமக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணால் 8 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வரணும், சரிங்களா? இந்த நம்பர் நீங்கள் தனியாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய விருப்பம், சரிங்களா? இதில் நான் 2 நம்பர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 53, 44 எதனால்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சி போர்டு மட்டும் பாருங்கள். 2ஆம் தேதி ஒரு சி போர்டு 3, திரும்ப 3 நாள் கேப் விட்டு ஒரு சி போர்டு 3, திரும்ப நமக்கு 3 நாள் கேப் விட்டு ஒரு சி போர்டு 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் 53 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ 53 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா பிசிக்கு நமக்கு வரணும், சரிங்களா? பிசி 53 அப்படிங்கிற நம்பர் வரணும். பிசியில் 53 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த 44 அப்படிங்கிறனால ஏபி 14ஓட எடுத்து 144 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த பிசியில் 53 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? நமக்கு ஏ போர்டுக்கு, சரிங்களா? ஏ போர்டுக்கு 709 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஏ போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா 709. ஸோ இதில் வரிசையான நம்பர் தான் அடிச்சிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். 7890, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நம்பரை வச்சு அது கீழே உள்ள நம்பர் அடிச்சிருக்காங்க, ஒரு பெரிய நம்பரை வச்சு அடுத்து கீழே உள்ள நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பரை வைக்கலாம், சரிங்களா? அப்போது 653 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 653, 144 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சார். நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்கான நம்பர்ஸ் பார்க்கலாம். இங்கே நமக்கு நாலாம் தேதி முதல் 2 நம்பர் 52, அந்த 52ங்கிறது நமக்கு 235 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? 235. நெக்ஸ்ட்டு 2 நாள் கேப் விட்டு இங்கே பிசி 17 அப்படி நம்பர் எடுத்து நமக்கு ஏபியில் 71 அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி அடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு. திரும்ப 2 நாள் கேப் விட்டு
இங்கே நடுவில் உள்ள நம்பர் 94. இந்த 94 எடுத்து நமக்கு எந்த இடத்துல அடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 52 அப்படி நம்பரை எடுத்து நமக்கு திருப்பி 25 அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி. நெக்ஸ்ட்டு 17 அப்படி நம்பரை எடுத்து ஏபியில் வச்சுருக்காங்க. ஏபி 71. இப்போ 94 அப்படி நம்பரை எடுத்து நமக்கு பிசி தான் வைக்கணும். சரிங்களா? இந்த கான்செப்ட் படி 94ங்கிறது பிசி வரணும். 94 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா 694 அப்படி நம்பர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 694 அப்படி நம்பர் வரணும். மொத்தம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 653, 694, 144. ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த ஒரு நம்பர் கம்மி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு எனக்கு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 144 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபி 14 அப்படிங்கிறது தனியாக ஒரு செட்டை வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 3 நாள் கேப் விட்டு சி போர்டு 3 வரதுனால 143 அப்படி நம்பரும் பிக் பிளேஸ் வந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதத்தில் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த நம்பரில் நமக்கு 900 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? 900 அப்படி நம்பர் வந்திருக்கு. இந்த நம்பர் வந்தால் என்ன நம்பர் ஃபாலோ பண்ணுறது இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டை பாருங்கள். அந்த சார்ட்டை பார்த்துட்டு அந்த ஃபாலோயிங் நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? மறுபடியுமே 2 1 வந்திருக்கு. 2337 வருமாங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்குமே வரும். ஸோ அதே மாதிரி இந்த 1650 அப்படி நம்பருக்கு நான் நிறைய டைம் விளக்கம் கொடுத்துட்டேன். சரிங்களா? அது எப்படி நமக்கு 1.5 வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு அந்த 5900ங்கிற நம்பர் வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும். இதிலே நமக்கு 3Dயே 3 டைம் வின்னிங் வந்துருச்சு. சரிங்களா? 1650 அப்படிங்கிற நம்பருக்கு டேரெக்டாக வரும்போது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்படி நமக்கு 5900 வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வரும். சரிங்களா? உங்களால் முடியிற அன்னைக்கு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங்கில் வரும்போதும் நம்ம சொல்லுவோம். நம்ம கெஸ்ஸிங்கில் வராதுன்னையும் ஒரு சில டைம் நமக்கு அடிச்சிடுவாங்க. நிறைய ஃபாலோயிங் நம்பர் நமக்கு அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த 873 நம்ம 3ல சொல்லியிருந்தோம். என்னைக்கு சொல்கிறேங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த நம்பர் சொல்லியிருக்கோனோ அதெல்லாம் வாட்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லிடுவேன். சரிங்களா? 1650 நான் ஸ்டாப் பண்ண சொல்லவே கிடையாது. ஸோ அதனால் ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. என்றைக்கா இருந்தாலுமே இந்த 1650ங்கிறது டேரெக்டாக அடிக்கணும். 650 அப்படிங்கிறதே நமக்கு 3 டைம் வந்துருச்சு. சரிங்களா? மறுபடியும் 1650ங்கிறது வரும். கமெண்ட்ஸில் வந்து கேட்காதீங்க. அது கேட்டாவே அதுக்கான பலனே போயிடும். சரிங்களா? வருமானு கேட்டாவே அது முடிஞ்சிடும். நம்பிக்கையோடு எடுத்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும். கம்பல்சரி இந்த டியூரேஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. 1650ங்கிறது நம்பிக்கை உள்ளவங்க எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.